வரும் மார்ச் 22ஆம் தேதி ஈடன் கார்டன் மைதானத்தில் கோலாகலமாக தொடங்குகிறது IPL கிரிக்கெட் திருவிழா. முதல் போட்டியில் நடப்பு சாம்பியனான கொல்கத்தா மற்றும் பெங்களூரு அணிகள் பல பரீட்சை. ஹோம் கிரவுண்டான சேப்பாக்கத்தில் 7 லீக் போட்டிகளில் விளையாடும் சென்னை சூப்பர் கிங்ஸ். மார்ச் 23ஆம் தேதி நடைபெறும் போட்டியில் சென்னை மும்பை அணிகள் மோதல். பெங்களூரு, டெல்லி, கொல்கத்தா, ஹைதராபாத், பஞ்சாப், ராஜஸ்தான் அணிகளையும் சொந்த மண்ணில் எதிர்கொள்ளும் CSK. IPL கிரிக்கெட் தொடரில் 13 மைதானங்களில் மொத்தம் 74 போட்டிகள் நடைபெறுகின்றன. ஒவ்வொரு அணியும் 14 போட்டிகளில் விளையாடும் என IPL நிர்வாகம் அறிவிப்பு. கொல்கத்தாவில் உள்ள ஈடன் கார்டன் மைதானத்தில் மே 25ஆம் தேதி IPL இறுதிப் போட்டி. முதல் குவாலிஃபயர் மற்றும் எலிமினேட்டர் போட்டிகள் ஹைதராபாத்தில் நடைபெறும் எனவும் அறிவிப்பு. புதிய ஃபாஸ்டாக் விதிமுறைகள் இன்று முதல் அமல். போதிய பேலன்ஸ் இல்லை என்றால் ஃபாஸ்டாக் முடக்கப்பட வாய்ப்பு. டெல்லியில் உள்ள ராம்லீலா மைதானத்தில் வரும் 20ஆம் தேதி புதிய அரசின் பதவியேற்பு விழா. நாளை மறுநாள் பாஜக சட்டமன்ற குழு கூட்டம் கூடி முதலமைச்சரை தேர்வு செய்யும் எனவும் தகவல். நிதி விவகாரத்தில் மத்திய அரசு பிளாக்மெயில் செய்வதை தமிழர்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள் என முதலமைச்சர் ஸ்டாலின் கடும் விமர்சனம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவு மும்மொழி கொள்கையை கட்டாயமாக்குகிறது எனவும் கேள்வி. தமிழ்நாட்டில் என்றைக்கும் இருமொழி கொள்கை மட்டுமே கடைபிடிக்கப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் EPS திட்டவட்டம். திமுக அரசை பார்க்காமல் தமிழக மக்களை பார்த்து மத்திய அரசு நிதியை விடுவிக்க வேண்டும் எனவும் வேண்டுகோள். அரசு பள்ளிகளில் தமிழ், ஆங்கிலம் மற்றும் மூன்றாவது ஒரு இந்திய மொழி என மும்மொழிகள் கற்பிக்க கூடாதா? 1960களில் காலாவதியான கொள்கையை தமிழக குழந்தைகள் மீது திணிப்பதா என்றும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி. தமிழகத்திற்கான நிதியை விடுவிக்க மறுப்பது ஆணவம் மற்றும் கொடுங்கோன்மை என சீமான் விமர்சனம். புதிய கொள்கையை தமிழக அரசு ஏற்காதது வரவேற்கத்தக்கது என்றும் கருத்து. மும்மொழி கொள்கையை வலிந்து திணிப்பது மாநிலங்களின் தன்னாட்சி உரிமையை பறிக்கும் செயல் என தவிக தலைவர் விஜய் குற்றச்சாட்டு. மாநில மொழிக் கொள்கைக்கு சவால் விடுத்து நிதி தர மறுப்பது பாசிச அணுகுமுறை என்றும் கண்டனம். இந்தியாவில் வாக்கு சதவீதத்தை அதிகரிக்க பைடன் நிர்வாகம் வழங்கி வந்த 180 கோடி ரூபாய் நிதியை நிறுத்தியது அமெரிக்கா. வங்கதேசம், நேபாளம், கம்போடியா உட்பட பல்வேறு நாடுகளுக்கு வழங்கப்பட்ட நிதியையும் ரத்து செய்தது எலான் மஸ்க் தலைமையிலான குழு. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் சுட்டெரித்த வெயில். ஈரோட்டில் அதிகபட்சமாக 36.6 டிகிரி செல்சியஸ் என பதிவான வெப்பம். மதுரை, கரூர், பரமத்தி, கோவை உள்ளிட்ட பகுதிகளிலும் வாட்டி வதைத்த வெயில். தமிழகத்தில் வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும். 22ஆம் தேதி வரை வறண்ட வானிலையே நிலவக்கூடும் என்றும் வானிலை மையம் தகவல். பிரேசில் நாட்டில் சுட்டெரிக்கும் வெப்பத்தால் மக்கள் கடும் அவதி. ரியோ டி ஜெனீரோ நகரில் உள்ள மகும்பா கடற்கரையில் வெப்பத்தை தணிக்க குவிந்த கூட்டம். சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையில் வாடிக்கையாளர் வாங்கிய பொரித்த மீனில் புழுக்கள் கிடந்ததால் அதிர்ச்சி. கடை உரிமையாளர் அலட்சியமாக பதிலளித்ததாக குற்றச்சாட்டு. பெங்களூரு மற்றும் மும்பையிலிருந்து திருவனந்தபுரம் சென்ற 2 பயணிகள் விமானங்கள் மதுரை விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கம். திருவனந்தபுரம் விமான நிலைய ரன்வேயில் விளக்கு எரியாததால் நடவடிக்கை.
தமிழகத்தில் 91 ரவுடிகளின் சொத்துக்களை முடக்க காவல்துறை தீவிரம். A+ மற்றும் A பிரிவு ரவுடிகளின் எண்ணிக்கை 50% அளவுக்கு குறைக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல். அழகுமலை ஜல்லிக்கட்டு போட்டியில் கூடுதல் காளைகளை களமிறக்க கோரி உரிமையாளர்கள் வாக்குவாதம். போலீசார் தடியடி நடத்தி கலைத்ததால் பரபரப்பு. எதுக்கு முதல்ல அடிக்கிறீங்க? எதுக்கு நீ அடிக்க வர? ரிப்போர்ட்டர் எதுக்கு நீ அடிக்க வர? நீங்க அடிக்கவே வரல. இரண்டாயிரத்து 26ஆம் ஆண்டு நடக்கும் தேர்தலில் அதிமுக தலைமையில் மிகப்பெரிய கூட்டணி அமையும். மன்னராட்சிக்கு முடிவு கட்டும் தேர்தல் என்றும் EPS ஆவேசம். நிதி உரிமையை கேட்டால் ஹிந்தியை ஏற்க வேண்டும் என மிரட்டுவதா என்று மத்திய அரசுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி. தமிழ்நாட்டை சீண்டுவது தீயை தீண்டுவதற்கு சமம் என்றும் காட்டும். விகடன் இணையதளம் முடக்கப்பட்டதற்கு மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் கண்டனம். பேச்சுரிமை மீதோ மொழியின் மீதோ கை வைத்த எந்த யானையையும் தமிழ்நாடு அடிசறுக்க வைக்கும் என்றும் பாஜக அரசுக்கு எச்சரிக்கை. விகடன் இணையதளம் முடக்கப்பட்ட விவகாரத்தில் எடுக்கப்பட்ட சட்டப்பூர்வமான நடவடிக்கை. அதிகாரப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது குறித்து விரைவில் தெரிவிக்கப்படும் எனவும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் விளக்கம். தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் எதிர்கொண்டு வரும் பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு வேண்டும். மத்திய அரசுக்கு திமுக MP கனிமொழி வலியுறுத்தல். TVK என்பதை தாங்கள்தான் முதலில் பதிவு செய்ததாக தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் தகவல். தமிழக வெற்றிக் கழகத்தினர் TVK என குறிப்பிடுவது குறித்து தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதியும் பதில் வரவில்லை என குற்றச்சாட்டு. IPS தம்பதியான வருண்குமார் வந்திதா விவாகரத்து என சமூக வலைதளங்களில் பரவிய பதிவால் சர்ச்சை. நாம் தமிழர் கட்சியினர் வதந்தியை பரப்பி வருவதாக வருண்குமார் IPS பதிலடி. இரத்த பரிசோதனை நிலையங்கள் தொடர்பான தமிழக அரசின் புதிய அரசாணையை திரும்பப் பெற வலியுறுத்தல். 40,000 குடும்பங்களின் வாழ்வாதாரம் பறிபோகும் சூழல் இருப்பதாக சமூக சமத்துவத்திற்கான மருத்துவர் சங்கம் குற்றச்சாட்டு. ஈரோடு அருகே தனியார் குடோனில் சட்ட விரோதமாக பதுக்கப்பட்ட 185 டன் யூரியா மற்றும் 5 லாரிகள் பறிமுதல். ஒருவரை கைது செய்து போலீசார் தீவிர விசாரணை. திருவாரூரில் நில விவகாரம் தொடர்பாக இரு தரப்பினரிடையே மோதல். இரும்பு வேலியை பிடுங்கி எறிந்துவிட்டு வீடு புகுந்து மிரட்டிய பெண்களால் பரபரப்பு. கும்பகோணம் அருகே கொட்டையூரில் 14 ஆண்டுகளுக்கு முன் காணாமல் போன தந்தை. யூடியூப் வீடியோ மூலம் தந்தையை கண்டதால் மகன் உற்சாகம். சென்னை மணலியில் மாநகராட்சிக்கு சொந்தமான ஆலையில் சிலிண்டர் வெடித்து பயங்கர விபத்து. ஒருவர் உயிரிழந்த நிலையில் விபத்தின் போது அதிர்ந்த குடியிருப்புகள். கொடைக்கானல் பழனி பிரதான மலைச்சாலையில் தனியார் தோட்டத்தில் பயங்கர காட்டுத்தீ. தீயை கட்டுக்குள் கொண்டு வரும் பணியில் வனத்துறை தீவிரம். மயிலாடுதுறை மாவட்டம் முட்டத்தில் கல்லூரி மாணவர்கள் 2 படுகொலை செய்யப்பட்ட சம்பவம். சாராய வியாபாரியான முனுசாமியை கைது செய்து போலீசார் விசாரணை.
திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் அலைமோதிய கூட்டம். மாசி மாத சுப முகூர்த்த நாள் மற்றும் விடுமுறை என்பதால் ஏராளமான பக்தர்கள் வருகை. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் மகா கும்பமேளாவில் விடுமுறை நாளான நேற்று களை கட்டிய கூட்டம். திரிவேணி சங்கமத்தில் இதுவரை 50 கோடி பேர் புனித நீராடல். டெல்லி ரயில் நிலைய கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த ஒரு குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம். காயம் அடைந்தோருக்கு 2.5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என ரயில்வே அறிவிப்பு. பீகார் தலைநகர் பாட்னாவில் உள்ள ரயில் நிலையத்தில் பயங்கர கூட்ட நெரிசல். ராஜ்தானி விரைவு ரயிலில் இடம் பிடிக்க முண்டியடித்த பயணிகள். கர்நாடகாவில் இனி காங்கிரஸ் கட்சி தோல்வியை சந்திக்கும். நடிகர் பிரகாஷ் ராஜ் பரபரப்பு கருத்து. நவீனம் கலந்த பாரம்பரிய உடைகளை அணிய இக்கால இலசுகள் விரும்புகிறார்கள். IIT போன்றவற்றுடன் இணைந்து ஜவுளித்துறையில் புதுமைகளை புகுத்த வேண்டும் என்றும் பாரத் டெக்ஸ் 2025 விழாவில் பிரதமர் மோடி பேச்சு. டெல்லியில் நள்ளிரவில் ஏற்பட்ட நில அதிர்வு காரணமாக குலுங்கிய கட்டடங்கள். ரிக்டர் அளவுகோலில் 4.3 என பதிவானதாக அறிவிப்பு. அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய மேலும் 112 இந்தியர்கள் விமானம் மூலம் அனுப்பி வைப்பு. பஞ்சாபின் அமிர்தசரஸ் விமான நிலையத்திற்கு வருகை. கேரள மாநிலம் மூணார் பகுதிகளில் உள்ள கடைகளை அடித்து நொறுக்கி படையப்பா காட்டு யானை அட்ராசிட்டி. துரிதமாக செயல்பட்டு காட்டுக்குள் விரட்டியடித்த வனத்துறையால் மக்கள் நிம்மதி. குஜராத்தின் வல்சாத் நகரில் செயல்பட்டு வரும் கல்குவாரியில் பள்ளத்தில் கவிழ்ந்த லாரி. லாரியின் ஓட்டுநர் நிகழ்விடத்திலேயே பலியான சோகம். இரண்டாயிரத்து 25ஆம் ஆண்டில் கூட நம் சமூகத்தில் முதல் தலைமுறை மாணவர்கள் உள்ளதாக நடிகர் சூர்யா வேதனை. பெற்றோரால் படிக்க வைக்க முடியாததால் பலர் படிப்பை தொடர முடியவில்லை என்றும் ஆதங்கம். வாலாஜாபேட்டை சுங்கச்சாவடியில் நடிகர் யோகி பாபு சென்ற கார் விபத்தில் சிக்கியதாக வெளியான தகவல். படப்பிடிப்புக்காக வந்திருந்த கார் ஒன்று விபத்தில் சிக்கியதாகவும் தாம் நலமுடன் இருப்பதாகவும் யோகி பாபு விளக்கம். ஜெர்மனியின் முனிச் நகரில் கூட்டத்திற்குள் மின்னல் வேகத்தில் பாய்ந்த கார். படுகாயமடைந்த 20க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதி. மாலி நாட்டில் தங்க சுரங்கத்தில் மண் சரிவு ஏற்பட்டு பயங்கர விபத்து. தங்கத்தை தேடி மண்ணை அலசிக் கொண்டிருந்த 48 பெண்கள் உயிரிழந்த பரிதாபம். மகளிர் பிரீமியர் லீக் தொடரின் லீக் போட்டியில் UP வாரியர்ஸ் அணியை வீழ்த்திய குஜராத் ஜெயின்ஸ் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் எளிதில் வீழ்த்தி அசத்தல்.